எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் 2 நாளில் தீபாவளி. ஒரு 90s கிட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ என்ன மனநிலை இருக்கும் அப்படின்னா, தீபாவளி வருஷம் வருஷம் வருது, என்ன போய் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இப்போ இருப்பீங்க. ஆனால் அப்படியே ஒரு 15 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போயிருந்தோம்னாக்கா, நம்மள மாதிரி தீபாவளியை இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெமரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தீபாவளிக்கு முந்தின நாளே என்ன பண்ணுவாங்கனாக்கா, பட்டாசெல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அங்கே தீபாவளி செலிப்ரேஷன் நடக்கும் ஸ்கூலில். அது ஒரு மெமரபுளாக இருக்கும். அண்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு எடுத்த கலர் ட்ரெஸ்ஸை எல்லாரும் போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தீபாவளினாலே நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் தான். எல்லார் வீட்லேயும் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக செய்வாங்க. இன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸஸ் நிறையா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே, அன்னைய 90s கிட்டுக்கு உண்டான தீபாவளி செலிப்ரேஷனுடைய ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் ஜாங்கிரி. அப்படி ஸ்கூலில் பட்டாசுலாம் கொண்டு வர சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ கூட பட்டாசு வாங்கிட்டு போகாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து பட்டாசு கடன் வாங்கி நம்ம வெடித்து நம்ம எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருப்போம். பட் இப்போ ஒரு 90s கிட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாசில் ஈடுபாடு இல்லை, ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறதுல ஈடுபாடு இல்லை, ஒரு செலிப்ரேஷன் மோடே எதுவுமே இல்லாமல் நாம் இந்த தீபாவளியை இயர்லி செலிப்ரேட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற 90s கிட்டில் மேரேஜ் ஆனவங்க மட்டும்தான் அவங்களோட ஒய்ஃப்காகவும் அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்காகவும் ஒரு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது போல் பல மெமரிஸ் 90s கிட்ஸ் லைஃப்பில் இருக்கிற தீபாவளி மெமரிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மெமரிஸோட நான் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சேஃபாக பட்டாசு வெடிங்க, சேஃபாக இருங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல்.